ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒரு மறுபடியும் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்களிலே நம்ம விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். விசுவாசத்தில் வளருகிற வாஞ்சை இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம பல விஷயங்களை குறித்து தியானித்து வந்திருக்கிறோம். இது எத்தனாவது பகுதி சொல்லுங்கள் யாராவது? 12வது பகுதி அப்படிதானே? அல்லேலூயா. 12 பகுதிகளை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றும் முக்கியமானது. அதில் பல விஷயங்களை திருப்பி திருப்பி நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமானது என்கிறதுனால நம்ம கற்றுக்கொண்டோம். கடந்த வாரத்தில் நம்ம என்னென்ன கற்றுக்கொண்டோம், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன கற்றுக்கொண்டோம் போன வாரத்தில், போன வியாழக்கிழமை? சத்தமாக சொல்லுங்கள். காணப்படாதவைகள் முக்கியத்துவம். ஏன் காணப்படாதவைகள் முக்கியமானது? ஒன்று சொல்லுங்கள். கரெக்டு தான், நீங்கள் எழுதியிருப்பீங்க. சொல்லுங்கள். கேட்கல. யாராவது ஒரு ஆள் சத்தமாக சொல்லுங்கள். ஏன் காணப்படாதது முக்கியம்? ஏன் மேன்மையானது? சொல்லுங்கள். போன வாரத்தில் எழுதுனது தான். 2 விஷயம் நம்ம படித்தோம் போன வாரத்தில். என்னெல்லாம்? காணப்படாதவைகளிலிருந்து அனைத்தும் உண்டானது. அதனால் காணப்படாதது முக்கியம். 2வது காணப்படாதது நித்தியமானது. நம்ம பார்க்குற அனைத்துமே அழிந்து போகக்கூடியது. வேதம் சொல்லுது, பூமி வெந்து உருகி அழிந்து போ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காணப்படாதவை ஒரு உலகம் நமக்கு முன்பதாக இன்றைக்கும் ரன்னிங் ஆகிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காணப்படாதது நித்தியமானது. காணப்படாதது மிக மிக முக்கியம். ஒரு மனுஷன் விசுவாசத்தில் வளரணும்னா, கவனிங்க, விசுவாசத்தில் வளருவதற்கு காணப்படாதவைகளை குறித்த நம்பிக்கை மிக மிக அவசியம். அல்லேலூயா. காணப்படாதவைகளை குறித்த நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அதன் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அவசியம். நம்பிக்கையின் உறுதி தான் என்னது? விசுவாசம். அது நம்பிக்கையே 2-3 விதத்தில் நம்ம பிரிக்கலாம். நம்பிக்கை, அப்புறம் ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை, அப்புறம் கொஞ்சம் அதில் ஒரு லெவல் கொஞ்சம் அதிகம் அந்த நம்பிக்கை, 3வது பரிபூரண நம்பிக்கை அப்படின்னு பிரிக்கலாம். அல்லேலூயா. சிலர் நம்புகிற நம்பிக்கை சாதாரணமாக நம்புவாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்புகிறாங்க, சாதாரணமாக நம்புகிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, ஸ்தோத்திரம், கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். வேதத்தில் ஒரு ஓமை இருக்கிறது. அதுக்கான ஒரு முக்கியமான ஓமை நமக்கு இயேசுவே சொல்லியிருக்கிறார். விதைக்கிற ஒரு மனுஷனை குறித்த ஓமை நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிற ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கிற விதையானது 3 விதமான இடங்களில் விழுந்தது. அப்படி தானே? முதலாவது எங்கே விழுந்துச்சு? வழி அருகே விழுந்தது. 2வது கற்பாறை நிறம், முள்ளுள்ள இடங்கள். அப்புறம் கற்பாறையின் மேலே விழுது. 4வது நல்ல நிலம். 4 விதத்தில் பிரிக்கலாம். அல்லேலூயா. இதிலேயே நம்ம விசுவாசத்தின் மேன்மையை குறித்து அதில் கற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம்.
இயேசு சும்மா சொல்லி கொடுக்கல, ஒரு விஷயத்தையும் சும்மா சும்மா சொல்லி கொடுக்கல, எல்லாத்துலேயும் மிக முக்கியமான ஆழமான சத்தியங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வழியருகே விதைக்கப்பட்ட விதை எப்படி மாறிடுச்சு? எல்லாரும் மிதிச்சிட்டான். ரெண்டாவது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. முள் என்ன செய்யுது? வளர விடாமல் தடுக்கிறது. முள் தடுத்து விட்டது. அப்புறம் கற்பாறை நிலம், வெயில் ஏறின போதோ என்ன ஆயிடுச்சு? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, நம்முடைய விசுவாசமும் சில நேரங்களில் இப்படி மாறுகிறது. எப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கும் உலகத்தின் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன செய்யுது? அவனை நெருக்கி போட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதரம். அப்புறம் கற்பாறை நிலத்தில் உள்ளதை சொல்லப்பட்டிருக்கிறது, வேறில்லாதபடியினால் என்ன ஆயிடுச்சு? வேர் இல்லை. வேர் நமக்கு முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு எது முக்கியம்? வேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், வேர் இல்லைன்னா வளர முடியாது. கற்பாறையில் என்னதான் நம்ம மழை பெஞ்சாலும் வேர் எங்கே போகாது? எங்கே போகாது? ஆமாம், ஆழமாக போக முடியாது. ஏன்னா கற்பாறை இருதயத்தை குறிக்கிறது, கற்பாறை நிலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கல்லான இருதயம் நம்ம இடத்துல மாற்றப்பட்டால் ஒழிய நம்ம வளரவே முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. அதனால் நம்முடைய இருதயத்தை எப்போவுமே எப்படி வச்சுருக்கணும்? சதையான இருதயமாக வச்சுருக்கணும். அல்லேலூயா. எப்படி சதையான இருதயம்னா என்னது? கல்லான இருதயத்துக்கும் சதையான இருதயத்துக்கும் என்ன வித்தியாசம்? கல்லான இருதயம் இருந்துச்சுன்னா, ஸ்தோத்திரம், வசனம் உள்ளே போக முடியாத, வார்த்தை என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அது வீணாய் போகிறதுனா அதுதான் கற்பாறை நிலம். அல்லேலூயா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிலம், வளர முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்ட இடத்துல விதைகள் விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முட்கள் பொதுவாக சாபத்துக்கு சமம், சாபத்தை குறிக்கிறது. முட்கள் சாபத்தை குறிக்கிறது. யாராவது எடுத்தீங்களா? முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை வாசிங்க. முள்ளுள்ள வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள் பலன் கொடாமல் இருக்கிறார். கற்பாறை நிலம், அதை வாசிங்க. சந்தோஷத்தோடு வசனத்தை கேட்குறாங்க. வேறில்லாதபடினாலே பாருங்க, அதுலயும் சொல்லப்பட விசுவாசம். பார்த்தீங்களா? விசுவாசம். கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்போது பின்வாங்கி போகிறாங்க. இதை விட நமக்கு வசனம் தேவையா? இதை விட நல்ல வசனம் எங்கேயுமே இல்லை. சொல்லப்போனால் இதுவே நமக்கு போதும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் ஓடுறதுக்கு இந்த ஒரு வசனமே போதும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொன்ன மாதிரி இந்த ஒரு வசனத்துமே நம்ம பற்றி பிடித்து கொண்டோம்னா சோர்ந்து போகாமல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் சாகிற வரைக்கும் ஓட முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போது அந்த விசுவாசத்தின் லெவலை குறிக்கிறது. ஆழமில்லாத ஒரு வேர் போக முடியாத இடத்துல விதைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆராதிக்க வரும்போதே எப்படி வரணும்? ஒரு ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு விதைக்கப்படுகிற வசனங்கள் விதைகள் எல்லாம் எனக்குள்ள ஆழமாய் போய் அது பலன் கொடுக்கத்தக்கதாக என்னுடைய இருதயம் சரியாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. எல்லா வசனத்தையும் இருதயத்துக்குள்ளே கொண்டு போய் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அது பலன் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் ஒரு நாள் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். விதை இல்லாத இடத்துல, விதையே இல்லாத ஒரு நிலைமையை யோசிச்சு பாருங்கள்.
நிறைய விதை நம்ம இருதயத்துக்குள்ளே கிடக்கிறதை யோசிச்சு பாருங்க. ரெண்டில் எது முக்கியம்? விதை நிறைஞ்சிருக்கணும் இருதயம். அல்லேலூயா. அப்போது ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? எப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? அவசரமாக படபடபடா ஓடி வந்துட்டீங்களே. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு வந்தோமா? ஆண்டவரே இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் இந்த ஜெபம் நமக்குள்ளே வந்துட்டே இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு சாமுவேல் புத்தகம்னு நினைக்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை ஒன்றையும் என்ன செய்யவில்லை, கீழே விடவில்லைன்னு சொல்லப்பட்டு, கீழே விடவில்லை, எல்லாத்தையும் இருதயத்தில் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படி இருக்கணும் நம்ம இருதயம். எங்கேயுமே கவனம் சிதறுகிற ஒரு அனுபவம் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. பிசாசு உங்கள் கவனத்தை திசை திருப்புறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எண்டுக்கு வேணாலும் போவான். ஆமேன்னு சொல்லுங்கள். அவன் எப்படியெல்லாம் போராட முடியுமோ, எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம். 3/4 மணி நேரம் பிரசங்கத்தில் எவ்வளோ நேரம் போராடுவான்னு நினைக்கிறீங்க? 3/4 மணி நேரம் பிரசங்கம்னா எவ்வளோ நேரம் போராடுவான் சாத்தான்? சொல்லுங்க, எவ்வளோ நேரம் போராடுவான்? சத்தமாக சொல்லுங்க. 3/4 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 3/4 மணி நேரமும் போராடுவான். சொல்ல போனால் 1 மணி நேரமும் போராடுவான். எப்படி 1 மணி நேரம்? பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே போராட ஆரம்பிப்பான். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். உலகத்தின் கவலையை கொண்டு போடுவான், வீட்டருடைய கவலையை கொண்டு போடுவான், எதிர்காலத்தை குறித்த கவலையை கொண்டு போடுவான். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். மறந்து போகக்கூடாது. விசுவாசத்தில் வளர விடாதபடிக்கு தடுக்கிற சாத்தானின் தடைகள் இவைகள் மறந்து போகக்கூடாது. எல்லாம் அடிக்கடி நம்ம தியானிக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்தங்கி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்போது காணப்படாதவைகளை குறித்த சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் போன வாரத்துடைய தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6:12. ராஜாவே, நீருமுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறான். யாரு? எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன செய்கிறாரு? எதிரி நாட்டு ராஜா சொல்லுகிற வார்த்தைகளை, பள்ளி அறைன்னா அரண்மனையில் அவனுடைய ரூமில் பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்கிறான்? எலிசா தீர்க்கதரிசி சொல்லி கொடுக்குறான். இப்படியெல்லாம் நடக்க போது பார்த்துக்கோ, என்ன செய், நீ அலர்ட் ஆகிக்கோ அப்படின்னு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அலர்ட் பண்ணும்போது ராஜா சும்மா இருப்பானா? ராஜா என்ன பண்ணுவான்? அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கொண்டு போய் அங்கே போய் பார்த்தா சொன்னது மாதிரி, தீர்க்கதரிசியாகி எலிசா சொன்னது மாதிரி அங்கே அந்த எதிரி நிற்கிறான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய அந்த கிரியை பாருங்கள். எலிசா தீர்க்கதரிசி, அதனுடைய தொடர்ச்சி நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிந்ததுனால அந்த ராஜா என்ன செய்கிறான்னா, எலிசாவை எப்படியாவது கொலை செய்யணும், எலிசாவை என்ன செய்யணும், எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட எலிசாவை தேடுகிறான். எலிசாவை தேடி பார்த்தா, ஸ்தோத்திரம், எலிசாவை கொலை செய்கிறதற்காக பல விஷயங்களை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், அதில் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஸ்தோத்திரம், வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:13. நான் மனுஷனை அனுப்பி நல்லா கவனிங்க. இப்போது சீரியா ராஜா என்ன பண்ணுறான்? எலிசாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? எலிசாவை கொலை செய்கிறதுக்காக ஆள் அனுப்பணும்னு சொல்லுறான். இந்த வார்த்தை எலிசாவுக்கு தெரியுமா? தெரியணும் தானே. முதல்ல விஷயம்,
முதல் விஷயம் தெரியும்னா இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? அதனால தான் எலிசா பயப்படாமல் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது, சொல்லுங்கள், ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறதுங்கிற ஒரு அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம், உற்சாகமாக இருப்போம், தளர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடியே அது தெரியும். அப்படிங்கிறதுனால என்ன செய்ய மாட்டோம், அது ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். எனக்கு அது முன்னாடியே தெரியுங்க, அதனால் நான் என்ன பண்ணலை, அதை பெருசாக எடுக்கலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வரணும்னா தேவனோடு கூட அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதில் வசனம் சொல்லுது, ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை, 15வது வசனம், தேவனுடைய மனுஷன் வேலைக்கார அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். பாருங்க, ஆவிக்குரிய விதத்தில் சிந்திக்கிறவனுக்கும் மாம்சத்தில் சிந்திக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். என்ன சொல்லுவான் அடிக்கடி, ஐயோ 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 ஐயோ. அல்லேலூயா. நீங்கள் யாராவது ஐயோ ஐயோன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் யோசிக்கிறீங்களா இல்லை மாம்சீகத்தில் யோசிக்கிறீங்களாங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க. அல்லேலூயா. என்ன சொல்கிறான், சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன், 15வது வசனம், அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனேன்னு சொல்கிறான். எப்படி, ஐயோ என் ஆண்டவன், ஐயோ 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 ஐயோ. அல்லேலூயா. விசுவாச தேவ பிள்ளைகளோட வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது. என்ன வார்த்தை, ஐயோங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஐயோன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயோன்னு சொல்லுவாங்களா? கர்த்தர் செய்து முடிப்பார்னு சொல்கிற அந்த விசுவாசம் உள்ளவங்க சொல்லுவாங்களா ஐயோ ஐயோன்னு? செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. 16வது வசனத்தில் அழகான ஒரு வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த வார்த்தையை ஏன் இந்த எலிசா சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்லா கவனிங்க. எலிசாவுக்கு தெரியும், ஸ்தோத்திரம், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, பாதங்கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை. எலிசா வார்த்தையை விசுவாசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தினால தான் அவர் நிறைந்திருந்ததுனால அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது. இதான் காணப்படாதவைகளை குறித்த அறிவு நமக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. சரி, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜெபம் பண்ணுறார் அப்படின்னு பாருங்களேன். எபேசியர் 1வது அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, எபேசியர் 1:16-17, எபேசியர் 1:16-17 வாசிங்க. நல்லா கவனிங்க. எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சபை போதகர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்றார்? இடைவிடாமல் நல்ல கவனிங்க. தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி நமக்கு தேவை. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகா ஜெபம் பண்ணுறார் பாருங்க. என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுது, 19வது வசனம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி நல்ல கவனிங்க. பலத்த, இந்த வசனம் அடிக்கோடிட்டு வைக்கணும், இதெல்லாம் அடிக்கோடிட்டு வைக்கணும். பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே
விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை, இதான் முக்கியம். என்ன மனக்கண் சொல்லுங்க? பிரகாசமுள்ள மனக்கண். இருளடைந்த மனக்கண் அல்ல, பிரகாசமுள்ள மனக்கண். மனக்கண்ணுன்னா ஆவிக்குரிய கண்ணை குறிக்கிறது, மனக்கண்ணுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா எவ்வளவு அழகாக அவர் ஜெபம் பண்ணுறார் பாருங்க. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படும். எப்படி? அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானம். சொல்லுங்க, என்னது வேணும்? கர்த்தரை அறிகிற ஞானம் நமக்கு வேணும். கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன், உம்மை அறிகிறதற்கான ஞானம் எனக்கு வேண்டும். அப்புறம் தெளிவு எனக்கு வேண்டும். தெளிந்த புத்தியின் ஆவியை தாரும் ஆண்டவரே, தெளிந்த புத்தியை தாரும். அப்புறம் ஜெபம் பண்ற, பிரகாசமுள்ள மனக்கண்ணை தார ஆண்டவரே. என்ன மனக்கண் சொல்லுங்க? பிரகாசமுள்ள மனக்கண். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது நல்ல கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தேவை, நம்ம இடத்துல காணப்படணும். 100% நமக்குள்ள என்ன செய்யணும்? எல்லா விசுவாச பிள்ளைகளுக்குள்ளையும் இந்த பிரகாசமுள்ள மனக்கண் தேவை. ஹல்லேலூயா. அப்போ தான் பார்க்க முடியும், அப்போ தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்ணு திறக்கப்பட்டது, அப்படி தானே? திறந்த உடனே என்ன ஆச்சு? எல்லாத்தையும் பார்க்குறேன், அப்படியே பார்க்குறேன். என்னையாது நான் இதுவரை பார்க்காத விஷயங்களெல்லாம் இப்போ பார்க்குறேனே அப்படின்னு அவருக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கு. அல்லேலூயா. சாதாரண குதிரை இல்லை, அக்னிமயமான குதிரைகள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. சூழ பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு விசுவாச கண்ணுடைய பார்வைன்னு சொல்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் வீடை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டை குறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இருப்பாங்க. உங்கள் விசுவாசத்தின் அளவு தான். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை சுற்றிலும் அக்கினிமயமான தூதர்களை வைத்திருக்கிறார், சாத்தான் என்ன தொட முடியாது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? எலிசாவை போல சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளை காண்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. என்ன இருதயம் சொல்லுங்க? காணப்படாதவைகளை காண்கிற ஒரு இருதயம். அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணீங்க? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? பைபிளை நீங்கள் படிக்கிறீங்க தானே? டெய்லியும் படிக்கிறீங்க தானே? ஒரு அதிகாரத்தை 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிக்கிறீங்க. அப்போ அந்த அதிகாரங்களை படிக்கும்போது முதல்ல என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு முழங்காலன்னு ஒரு ஜபம். என்ன ஜபம்? பைபிளை தூக்கி வச்சுட்டு ஒரு ஜபம் பண்ணணும். ஆண்டவரே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்கப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜபிச்சு தான் வேதத்தை திறந்து படிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனம் நமக்குள்ளே இறங்கும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே இறங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது மூன்றாவது ஒரு விஷயம், காணப்படாதவைகள் அப்படிங்கிறது தேவ வார்த்தைகளும் காணப்படாதவைகள் என்கிற லிஸ்ட்டில் வருகிறது. எழுதிக்கோங்க. 3வது 2 பாயிண்ட் முதல்ல எழுதணும். ஏன் காணப்படாதது முக்கியம்? அதில் 3வது விஷயம் என்னென்னா, காணப்படாதது ஏன் முக்கியம் அப்படின்னா, தேவ வார்த்தைகளும் அங்கே தான் இருக்கிறது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையை நாம் பேசும்போது உங்களுக்கு கேட்குதே தவிர நீங்கள் பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், பார்க்க முடியுமா? என் வார்த்தை சவுண்டு தான் கேட்குது, காதில் கேட்குது, அப்படி தானே? ஆனால் பார்க்க முடியல. அது எங்கே இருக்குது? மறைந்திருக்கு, அப்படி தானே? மறைந்திருக்கு.
ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ரேடியோ பெட்டியை நீங்கள் இங்கே வச்சு டியூன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? நிறைய பாட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மளை சுற்றிட்டே கிடக்கு. நம்மளை சுற்றிட்டே பாட்டெல்லாம் எங்கே கிடக்கு? நம்மளை சுற்றிட்டு கிடக்கு. இப்போ டிடிஹெச் வச்சுருக்குறாங்க. ஒரு குடையை எப்படி வச்சுருந்தா சேட்டலைட்டில் உள்ள அந்த என்ன சொல்கிறது, அந்த அங்கேருந்து ஒரு வெளிச்சம் எங்கே வருது? இந்த சேட்டலைட்டில் படுது. என்ன செய்யுது தெரியுமா? நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? நானும் டியூன் பண்ணியிருக்கேன் முன்னாடி. நான் பாட்டுக்கு உட்காந்து இப்படி டியூன் பண்ணுவேன் பாருங்கள். வீட்டில் நேரம் போகலைன்னா வேறு வேலை என்ன? சோத்துரும். ஒரு மணி நேரம் உட்காந்தாலும் சில நேரம் அந்த சிக்னல் கிடைக்காது. அந்த சேட்டலைட்டுக்கு நேராக ஈஸ்ட் கிழக்கு திசையை பார்த்து அவன் போட்டிருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சியில் அப்படியே டியூன் பண்ணி அப்படியே கொஞ்சம் விலகுனாலும் கிடைக்காது. கரெக்டாக வச்சாதான் டிவியில் படம் வரும். அதெல்லாம் ஒரு காலம். சோத்துரும். அப்போது நம்ம பார்க்காத விஷயங்கள் நிறைய காற்றில் கலந்து கிடக்கு பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி இது பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள். அப்போது அதில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட 6 மாதம் கண்டே பிடிக்க முடியல. எங்கே போயிடுச்சு, என்னாச்சு ஒன்றுமே தெரியலை. அப்போது கவர்மெண்ட் தேடுது. தேடி 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 எதுவுமே கிடைக்கல. அங்கங்கேயா ஒரு சில உடைந்த பாகங்கள் கிடைக்கிது. அப்புறம் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஃப்ளைட்டு போன அந்த பாதையை கண்டுபிடிக்கணும்னு பல நாட்களாக முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டார். எப்படி போச்சு அந்த ஃப்ளைட், எப்படி போச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த ஃப்ளைட்டு போகிறதான பாதையில் அந்த பாதையை சுற்றிலும் இருக்கிற ஸ்தோத்திரம் நிறைய என்ன சொல்கிறது சென்சார்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை, உலகத்தில் பல இடங்களில் பொருத்தி வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மழை பெய்கிறதுக்கான கருவிகள் எல்லாம் மழை இங்கே பெய்யுமானா அதை அளக்கிறதுக்கான கருவிகளெல்லாம் பொருத்தி வச்சுருக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? விருதுநகரில் ஒரு இடத்துல இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன செய்வாங்க, அதை பொருத்தி வச்சுருப்பாங்க. அதில் விழுற தண்ணியின் அளவை பொறுத்து தான் இங்கே இவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு என்ன செய்வாங்க, கணிப்பாங்க. அப்போ இவர் அந்த அலைவரிசையை அடிப்படையாக கொண்டு அந்த ஃப்ளைட் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, எந்த இடத்துல விழுந்துங்கிறதையும் கண்டுபிடிச்சு, அப்புறம் அந்த கடலுக்குள்ளே இருந்து அப்புறம் தேடி பார்த்தா அங்கே கரெக்டாக அந்த இடத்துல கிடந்துச்சான். அல்லேலூயா. மனுஷனுக்கே இந்த அளவுக்கு அறிவு பார்த்தீங்களா? சாதாரண ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத விஞ்ஞானி என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ யோசிச்சுப்பார், உலகம் எப்படியெல்லாம் போகுது. நிலாவில் இறங்குகிற ஒரு மனுஷன்கிட்ட இங்கிருந்தே ஃபோனில் பேசுகிறாங்க. எப்படி? எத்தனை லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குது பாருங்கள். 1.5 லட்சம் கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் நிலாவுக்கு பூமியிலேருந்து? அத்தனை கிலோமீட்டர் தாண்டி ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், பேசுகிறான்னா யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, காணப்படாதவைகள் இதெல்லாம் என்னது, காணப்படாதவைகள் நிறைய இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் கேட்குறதுக்கு முன்னாடி அது பார்க்காமலே அது என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அல்லேலூயா. அதான் அவன் சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். சொல்லுங்க, இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் காணப்படாதவைகள் முக்கியம்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வார்த்தை எங்கே போகுது? இயேசு சொன்ன வார்த்தை எங்கே போகுது? அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? போச்சா இல்லையா? வேதம் சொல்லு, அந்த க்ஷணமே அந்த நேரமே அந்த வேலைக்காரன் சுகமானான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதுதான் காணப்படாதவைகள். அல்லேலூயா. அதனால் வசனத்தை நம்ம சாதாரணமாக எடை போடவே கூடாது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். சொன்னால் நடக்கும். சொன்னால் அவர்
ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு எல்லாம் என்ன செய்ய மாட்டார், பின்வாங்க மாட்டார். பின்வாங்குவாரா? ஆண்டவர் ஏதாவது வார்த்தையை சொல்லி பின்வாங்கியிருக்காரா எங்கேயாவது? அவர் 3 காலங்களையும் அறிந்தவர். ஆமென் சொல்லுங்க. நடந்ததும் தெரியும், நடக்கிறதும் தெரியும், இனிமேல் நடக்க போகிறதும் தெரியும். அதனால் 3 காலங்களையும் அடிப்படையாக வச்சு தான் கர்த்தர் பேசுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, இந்த 3 காலங்களை அறிந்த தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம்லாம் எதன் அடிப்படையில் வருகிறது சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறது சொல்லுங்க யாராவது? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள். ஜீவ ஊற்று என்ன செய்யும், புறப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, காணப்படாத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணும். எங்கே வைக்கணும்? கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த பழைய நான் சொன்னதையும் இதையும் கனெக்ட் பண்ணணும். சரியா? காணப்படாதவைகள் தான் வார்த்தைகள். அல்லேலூயா. கேட்க மட்டும்தான் முடியும். அந்த வார்த்தைகளை எங்கே பத்திரப்படுத்தணும்? இருதயத்தில் பத்திரப்படுத்தணும். அல்லேலூயா. தேவையில்லாதவைகளை கேட்டுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? இருதயம் குப்பையாயிரும். இருதயம் என்ன ஆயிரும்? குப்பையாயிரும். சிலட்டெல்லாம் பேசவே முடியாது. என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது. நம்ம இருதயம் என்ன ஆயிரும்? குப்பையாக மாறிடும். நல்லா இருக்கிறவங்களையும் எப்படி மாற்றிடும்? கெட்டவங்களாக மாற்றிடும். அவன் அப்படியா சொன்னான், அப்போ அவனை என்னச்சிக்கூடாது, விடக்கூடாதுன்னு இவங்களும் மாறிடுவாங்க. எப்படி மாறிடுவாங்க? நல்லா தான் இருப்பாங்க, யாரோ சொன்ன ஒரு வார்த்தையினால என்ன பண்ணிடுவாங்க, இருந்த நிலைமை அப்படியே மாறிடும். அப்போ நம்ம கேட்குற விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்போ விசுவாச தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நீங்கள் காத்துக்கொண்டீங்கன்னா ஜீவ ஊற்று புறப்படுமா. என்ன ஜீவ ஊற்றுன்னா என்னது? ஜீவ ஊற்று பல விதத்தில் சொல்லலாம். ஒன்று, அதன் மூலமாக தான் நன்மைகள் வருகிறது. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் இடத்துல சொல்லும்போது அப்படி தானே சொன்னார். நேபுகாத்நேச்சார் தானே, உன்னை தராசிலே நீ வைக்கப்பட்ட போது நீ எப்படி காணப்பட்டாய்? குறைவாய் காணப்பட்டாய். எப்படி காணப்பட்டாய்? ஆண்டவர் தராசில் வச்சு பார்த்தாராம். தராசில் வச்சு பார்க்குறதா நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? சரியா இல்லை. நிறுத்து பார்க்குறார். நம்ம இருதயத்தை எப்படி பார்க்குறார்? நிறுத்து பார்க்குறார். அதனால தான் இருதயத்தை பாதுகாக்கணும் எல்லா காவலோடும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன காவலோடு? எல்லா காவலோடும். எப்படி எல்லாம் காவல் பண்ண முடியும்? இருதயத்தை எப்படி காவல் பண்ண முடியும்? தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது, தேவையில்லாததை நுகர்ந்து பார்க்கக்கூடாது. எத்தனை அவயவம் நமக்கு இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, வாய். எத்தனாச்சு? கண்ணு 1, காது 2, மூக்கு 3, 4, 4 வாய், 5, 2 கை, 6, 2 கால். அல்லேலூயா. 7 தான் ரொம்ப முக்கியம். சிந்தனை மண்டலம் என்னது? 7. இந்த 7ஐயும் பாதுகாக்கணும். தேவையில்லாததை பார்க்கக்கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாத நுகர்ந்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத வழியில் நடக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது. இந்த 7ஐயும் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி பாதுகாக்கிற? இருதயத்தை எப்படி பாதுகாக்க முடியும் சொல்லுங்க? 1 கண்ணு, 2
காது 2 3, மூக்கு, அப்புறம் அப்புறம் கைகள், கால்கள். வேதம் சொல்லுது தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால். என்ன கால்? தீமை செய்கிறதுக்கு விரைந்து ஓடுதான். தாவீதை குறித்து சொல்லப்பட்டு உன் கை எப்படி இருக்கு? தாவீதை சொன்னார், ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? தாவீதை சொன்னார், உன் கை எப்படி இருக்கு தெரியாதா? உன் கை இரத்தத்தினால நிறைஞ்சிருக்குன்னு சொன்னார். எப்படி நிறைஞ்சிருக்கு? இரத்தத்தினால். அல்லேலூயா. அப்போ எப்படி இதெல்லாம் பாதுகாக்கும் போது இருதயமும் பாதுகாக்கப்படுகிறது. இருதயம்னா என்னது? ஹார்ட்டா? இருதயம்னா என்னது? ஆத்துமா. சொல்லுங்க, என்னது? ஆத்துமா. இருதயத்தை பாதுகாக்கணும்னா என்ன? சுகர் பிரஷர் வராமல் பாதுகாக்கிறதா? பாதுகாத்துடலாமா? வேதம் சொல்லுது இருதயத்தை பாதுகாத்துக்கொள். இப்போ நம்ம ஆத்துமா விலையேற பெற்றது, அதை பாதுகாக்கணும். தாவீது சொல்கிறார், ஒரு ஜெபத்தில் சொல்கிறார், ஆண்டவரே நான் உமக்கு விதமாக பாவம் செய்து. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 11:14 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். காலமே தாவீது. 2 சாமுவேல் 11:14. யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி, நல்ல கவனிங்க, உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். படிச்சிருப்போம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உரியாவுடைய மனைவியை அடைவதற்காக தாவீது செய்த ஒரு யோசனையை பாருங்க. எப்படிப்பட்ட யோசனை பாருங்க. பாருங்க, இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புகிற மனுஷன் யாரு? யாரை கொல்லணுமோ அவங்க கையிலேயே லெட்டரை அனுப்புகிறார். யோவா எப்படி பாருங்க, யோவாபிடத்தில் ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து. உரியா தான் சாக போகிறார், உரியாவை தான் கொல்லணும். அப்போ வாங்கி வாசிக்கிறவன் எப்படி யோசிச்சிருப்பான்? வாசிங்க தொடர்ந்து. உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அடுத்து வாசிங்க வாசிங்க. ஊரியாவும் செத்தான். எப்படி ஐடியா? மாஸ்டர் பிளான்னா இதான் மாஸ்டர் பிளான். யாருக்கும் தெரியாது, யோவாபுக்கு மட்டும்தான் தெரியும். யோவாபுக்கு வேற யார்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலை தாவீது. பாருங்க, இருதயம் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? சிந்தனையில் வந்த பாவம். முதல்ல பார்த்தான், பட்சேபாலை பார்த்தான். பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? பாவம் உள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா, சோத்திரம். இந்த மேடமாவது ஒழுங்காக நல்ல ஒரு இடத்துல குளிச்சிருக்கணும், அதுவும் இல்லை. இவர் போன இடமும் தப்பு, இவர் போன இடமும் தப்பு. வேதம் சொல்லுது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் என்ன செய்தார்? சுற்றிட்டு திரிஞ்சார். அல்லேலூயா. அப்போது நடந்தது என்ன? கடைசியில் பார்த்தா உரியா செத்து போனா. அல்லேலூயா. ஒரு குற்றமில்லாத ஒரு மனுஷன், பாவம் செய்யாத ஒரு மனுஷன் செத்து போகிறான். தாவீதுடைய இருதயம் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நல்ல ஆண்டவரால் மதிப்பை பெற்ற மனுஷன் தாவீது. என்னென்னமோ ஆண்டவர் சொல்லி ஆண்டவரால் அற்புதத்தை பெற்று மேலே வந்து நல்ல ஒரு நிலைமையில ஆண்டவர் உட்கார வச்சுருக்காரு. அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும், எப்படி துதிச்சிருக்கணும், எப்படி பாடியிருக்கணும். இப்போ எல்லாருக்கும் என்னென்னா, ஒரு நல்ல வேலை கிடச்சிதுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அப்புறம் ஜப நேரம் எல்லாம் குறைஞ்சிரும், பாட்டு நேரம் குறைஞ்சிரும், துதி நேரம் குறைஞ்சிரும். அல்லேலூயா. தாவீது நல்ல நிலைமையில் உப்பரிகையில் போய் உட்கார்ற அளவுக்கு வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே, பார்த்த உடனே கண் உனக்கு இடரல் உண்டாக்கிருச்சா, உடனே அது இடத்துலேருந்து மாறிடு. அல்லேலூயா. உலகத்தில் அதிகமாக பாவம் ஆரம்பிக்கிற இடம் கண்ணு தான். ஆமென்.
அல்லேலூயா. கண்களின் இச்சை என்னது? கண்களின் பார்க்கறது கொஞ்சம் கவனமாக பார்த்தாலே கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? அல்லேலூயா. தாவீது குருடனா பிறந்திருந்தா என்ன இருக்கும்? இந்த பிரச்சனை வந்திருக்காது, அப்படிதானே? அல்லேலூயா. தாவீது குருடனா, நல்ல கண்ணுள்ள மனுஷன். ஆனால் பர்திமை குருடன் கூப்பிடுக்கிறான், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா, இருதயத்தை பாதுகாக்க முடியலை. இருதயத்தை என்ன பண்ண முடியலை? பாதுகாக்க முடியலை. இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு? பாவம் உள்ள பிரவேசித்து உரியாவையே கொலை செய்கிற அளவுக்கு ஒரு பவர் அவர்கிட்ட இருக்கு பாருங்க. தாவீது சொன்ன எல்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு பவர் தராதுக்கு ஒரு காரணம் உண்டு. பவர் தந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி கொலை நடக்கும், இந்த மாதிரி என்ன நடக்கும்? அதனால தான் பவர் தராமல் வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தாவீதுக்கு பவர் கொடுத்தோன்னே என்னாச்சு? உரியாவை கொல்லுங்கன்னா உரியாவை கொண்டுட்டான். வேதம் சொல்லுது, பாவப்பட்ட ஒரு மனுஷன். சொல்லப்போனால் பாருங்கள், என்ன சொல்கிறாரு? தாவீது சொல்கிறார், நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். ஆனால் உரியா சொல்கிறாரு, நான் போக மாட்டேன். ஆண்டவருடைய சேனைகள் எல்லாம் எங்கே இருக்குது? இஸ்ரவேலின் சேனைகள் யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கும்போது நான் எங்கே போக மாட்டேன்? வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அப்படிங்கிற ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, அவனுக்கு தெரியாமலே இறந்துருக்கான். எப்படி? அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே உரியாவுக்கு தெரியுமா? இது வேணும்னு வச்ச விஷயம் அப்படிங்கிறது உரியாவுக்கு சாகும்போது கூட தெரியல. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை பரலோகத்தில் போய் வேதனைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோத்திரம். நிறைய விஷயங்களை பரலோகத்தில் போன பிறகு தான் தெரியும். இந்த வேதனை எல்லாம் இருக்கா, இல்லை வேதனை இல்லாமல் இருக்குமாங்கிறது தெரியல. அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்னு போட்டிருக்கு. அதனால் அங்கே போய் நம்ம இந்த விஷயங்களை நம்ம டீல் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் உரியாவுக்கு என்ன செய்யாது? சாகிற வரைக்கும் தெரியாது. தாவீதுடைய இருதயம் கரையினால் நிரம்பப்பட்டது. ஆனால் கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். கர்த்தர் என்ன செஞ்சார்? இதுதான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். யோசேப்பு ஏன் பாவம் செய்யலை? கர்த்தர் பார்க்குறாருங்கிற எண்ணம் 24 hours அவன் இருதயத்தில் ஓடிட்டு இருந்ததுனால தான் யார் பாவம் செய்யலை? யோசேப்பு பாவம் செய்யலை. ஆனால் தாவீது மறந்து போகிறான். கர்த்தர் என்ன பார்க்குறார்? 24 மணி நேரமும் கண்காணிக்கிற ஒரு கண் எனக்கு மேலே, என் தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது என்ன செய்யலை? தாவீது உணரவில்லை. அல்லேலூயா. ஒருத்தன் ஒரு சிசிடிவி கேமராவுக்கு முன்னாடி ஒரு பர்ஸை எடுத்தான் பாருங்க. எடுத்துட்டு அப்படி கிளம்புற நேரம் பார்க்குறான், சிசிடிவி இருக்குது. பார்த்தோன்னே சிசிடிவிக்கு முன்னாடி பர்ஸை காட்டி ஒரு வணக்கம் சொல்லி அந்த ஆளுக்கிட்டே கொடுத்தான் பாருங்க. ஒரு வீடியோ பார்த்து சோத்திரம். ஐயோயோ என்ன மன்னிச்சிருங்கய்யா, நீங்கள் இருக்கிறத நான் பார்க்கல, சிசிடிவியை நான் பார்க்கல அப்படின்னு எடுத்த பர்ஸை அப்படியே கீழே போட்டு அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரியா அவன் பர்ஸு கீழே கிடக்குன்னு. அதையும் சிசிடிவி காட்டுது. அல்லேலூயா. ஓடுதோ ஓடலையோ, சிசிடிவி மாட்டியிருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆமேன்னு சொல்லுங்கள். அதை போல் பரலோகத்தின் கண் நம்மளை என்ன செய்யுது? 24 hours பார்த்துட்டே இருக்கு. நம்ம பேசுகிற விஷயம், உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அதை பரலோகம் பார்க்குது. ஊழியக்காரனை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அதையும் பார்க்கும். சிஸ்டரை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அதையும். அவன் ஜென்மத்துக்கு ரட்சிக்கப்பட மாட்டான். ஜென்மத்துக்கு ரட்சிப்பே கிடையாது. அதனால் வீட்டில் ஊழியக்காரங்களை பற்றி பேசும்போது கவனமாக பேசுங்க. தயவு செய்து பிள்ளைகளிடத்தில் ஊழியக்காரனை பற்றி தரக்குறைவாக பேசவே பேசாதீங்க. அல்லேலூயா. தரக்குறைவா ஒரு நாள் ரட்சிக்கப்பட முடியாது. ஊழியக்காரன் மேலே உள்ள மரியாதையே போயிடும். ஊழியக்காரன் உள்ள மேலே உள்ள மரியாதை அப்படியே போயிடும். அதுக்கு காரணம் யாரு? பெற்றோர். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் பிள்ளைங்க ஒன்றும் கேட்கல, பிள்ளைங்க ஒன்றும் கேட்கலன்னு.
ஆனால் பிள்ளைங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும். இங்கே சொல்லி கொடுக்குற பிரசங்கத்தை விட நீங்கள் வீட்டில் பேசுகிற ஊழியக்காரனை குறித்து பேசுகிற வார்த்தைகளை நல்லாவே வாட்ச் பண்ணும், நல்ல கௌரவமாக இருக்கும். அல்லேலூயா. இதை தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை குறைகள் இருக்கலாம், ஊழியக்காரங்கிட்ட ஒருவேளை குறைகள் இருக்கலாம். அதை என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்க கிட்ட குத்தி குத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு நாள் அது பெருசாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லும். ஒரு 10-15 வருஷம் தாண்டும் போது என்ன சொல்லும்? நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? கூப்பிட்டாலும் வராது. ஏன் வராது? சொல்லி கொடுத்த வார்த்தைகள் அப்படி. சபையை குறித்து ஒரு மரியாதை இல்லை, மரியாதையாக பேசணும். ஊழியக்காரங்களை குறித்து மரியாதையாக சொல்லிக் கொடுக்கணும். விசுவாசிகளை குறித்து, சக விசுவாசிகளை குறித்து தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆமென். குறைகள் யார்கிட்டலாம் இல்லை. என்கிட்ட குறையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லார்ட்டையும் குறை இருக்கும், சின்ன சின்ன குறை இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ 9 போடுறேன், சரியா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் எனக்கு அது, நீங்கள் அங்கேருந்து சொல்லுவீங்க, இல்லை பாஸ்டர் அது என்னது, அது 6 பாஸ்டர்னு நீங்கள் ஒத்த காலில் நிற்பீங்க. அப்போ இங்கே இருந்து நாங்கள் பார்த்தா என்ன தோணும்? நான் 9 தானையே போட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குற விதத்தில் இருக்கு. அதனால் என்ன செய்யக்கூடாது? யாரை பற்றியும் தரக்குறைவாக சொல்லி கொடுக்கவே கூடாது. பெற்றோர்கள் கவனத்திற்கு. அல்லேலூயா. அது மாதிரி பிள்ளைகள், பெற்றோர் இப்படி சொல்லி தந்தால் உடனே சொல்லிடணும். யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. யாரை பற்றியும் நம்ம உத்தமர்கள் கிடையாது அப்படின்னு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் விளக்கி கொடுக்கணும். ஏன்னா பெற்றோருக்கே கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருக்கும். பெற்றோருக்கே என்ன இருக்காது, சில நேரம் எப்பவும் இருக்கும், ஆனால் சில நேரம் விவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பஸ்ஸில் எல்லாம் பிரேக்கு சில நேரம் என்ன செய்யாது, பிடிக்காது, அப்போ தான் போய் இடிக்கும். அதை மாதிரி எப்பவும் பிரேக் இருக்கும். அது மாதிரி பாருங்கள், நல்ல கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்களை குறித்து மரியாதையாக சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை தான் அவங்களுக்குள்ளே இருக்கும் சாகிற வரைக்கும். ஆமென் சொல்லுங்கள். கவனம் தேவை. இருதயத்தை காத்து கொள்ளணும். என்ன செய்யணும்? இருதயத்தை பாதுகாக்கணும். அல்லேலூயா. எனக்கு தெரிய தாவீது 24 மணி நேரமும் பார்க்கிற ஒரு கண் என் மேலே இருக்கிறது அப்படிங்கிறத மறந்து போனான். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். எல்லா காவலோடும் இருதயத்தை காக்க முடியவில்லை. நாத்தான் தீர்க்கதரிசி வந்தார், என்ன சொன்னார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில் சொல்கிறார், நான் தான் பாவம் செய்து, நான் தான் பாவம் செய்து. அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு தான் ஆண்டவர் தயாராக இருந்தார். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் இந்த வார்த்தையை கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் தப்பு செஞ்சேன்னு கேட்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் தான் ஏன் தப்பு பண்ணேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் பேச மாட்டேங்கிறீங்கள, சொல்லுவாங்களா? நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு நம்மளை சொல்லுவாங்க. யார்? பாஸ்டையா தான் தப்பு பண்ணார், நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. தாவீது சொல்கிறாரு, தவறு என் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. இருதயம், இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இருதயம். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ஆதாமின் இருதயம், ஏவாளின் இருதயம் எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சு? வார்த்தைகளை கேட்டதுனால மாறிச்சு. தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஹலோ, இன்றைக்கி நம்ம அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா, பல 4-5 பேருடைய விஷயங்களை கேட்கும்போது, கதைகளை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஐயையோ இப்படியா அப்படியா அப்படியா. அப்போ நம்ம விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம கேட்க வேண்டியது வசனம். வசனத்தை தியானிக்கணும் இரவும் பகலும். அவருடைய வேதத்தில் தியானம். அல்லேலூயா. அப்போ தியானிக்கும் போது என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காவலோடு நம்முடைய இருதயம் ஆத்மாவை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்? நல்ல நிலமாகிய இருதயம் நமக்கு தேவை. நல்ல நிலமாகிய இருதயம் நமக்கு தேவை. அப்போ தான் விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும். இல்லைன்னா விசுவாசம் என்ன செய்யாது? தடை செய்யப்படும். முட்கள், அப்புறம் கற்பாறை, அப்புறம் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளெல்லாம் வளரலை. அதை போல் தான் நம்முடைய இருதயமும் என்ன செய்யாது? வசனத்தில் வளராமல் போகும். வளராமல் போகும்போது விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக கட்டாயிடும். இதெல்லாம் ஒரு கோர்வையாக இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இருதயத்தை பாதுகாப்போம். ஆமென். தொடர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் ஆபேலின் சரித்திரத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம் போவோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா எப்போ தான் இந்த 4வது வசனம் போவீங்களோன்னு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடிந்தால் அடுத்த வாரம் போவோம். நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அல்லேலூயா. பார்ப்போம் 4வது வசனம் போகுதா என்னன்னு பார்ப்போம். எவ்வளோ ஆழமான விஷயங்கள் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளவே கடலின் ஆழத்தை கூட அறிஞ்சிட்டாங்க. ஆனால் வசனத்தின் ஆழத்தை என்ன செய்ய முடியாது? அறியவே முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு ஆமென் இந்த வேத வகுப்பு. அல்லேலூயா. அப்போ இருதயத்தை என்ன செய்யணும்? கவனமாக பார்த்துக்கும். அல்லேலூயா. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாத பார்க்கக்கூடாது. அப்புறம் நுகர்ந்து பார்க்கணும். தேவையில்லாததை நுகர்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. அதை எப்படி பாஸ்டர் நுகர்ந்து பார்க்குறது? அதை சொல்லுங்கள் பாப்பா. யாராவது நுகர்ந்து பார்க்குறதுனா என்னது? நம்ம எதையுமே நம்ம நுகர்ந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம், அப்படி தானே? அதுக்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். தேவன் ஆபேலின் காணிக்கை நுகர்ந்து பார்த்தார். என்ன செய்தார்? அடுத்தவங்க காணிக்க, அடுத்தவங்க பலியை நுகர்ந்து பார்க்குற இருதயம் இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? போன வாரத்தில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? பதிலை கண்டுபிடிக்க சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்க? ஒரு கேள்வி பதிலை கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிங்களா? கேள்வி என்ன கேள்வி? எனக்கே என்ன மறந்துச்சு. ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். அடுத்த வாரத்தில் சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையோ? யாராவது எழுதி வச்சிங்களா? ஒன்றும் எழுதலை. சரி. அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வளர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு விசுவாசத்தில் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.